விஜய் அண்ணாவுக்கு இன்னும் அரசியல் தெரியலன்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா வந்து அரசியலை கற்றுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வாங்கண்ணா. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுங்க. அதில் என்னென்ன படங்கிற முதற்கொண்டு நான் சொல்கிறேங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதில் பட டைலாக்கு தான் அது. நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. படத்தில் இந்த படத்தை இந்த டைலாக்கு, இந்த படத்தை இந்த டைலாக்குன்றது அவ்வளோ நல்லா தெரியுதுங்க. செம்மையாக டைலாக் பேசுகிறாருங்க. சொல்லி கொடுத்தது அழகாக வந்து டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை வந்து அழகாக பண்ணுறாரு. கமல்ங்கிற ஒரு நடிகர் வந்தார், அவர் நடித்தார், அதுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கினார், கிளம்பிக்கிட்டே இருந்தார். சுருக்கமாக நான் சொல்கிறேன் அதுதான். அது மாதிரி இவர் வந்திருக்காரு, நடிப்பார், நடித்து முடிச்சோன்னே பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிகிட்டே இருப்பார். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து அதுதாங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்காரோ அந்த விஷயம் நடந்தோன்னா அவர் கிளம்பிடுவாருங்க. இது நடிக்கிறது கிடையாதுங்க. விஜயகாந்த் அண்ணா அவரெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் நடிக்கிறதே கிடையாது. அவர் அரசியலை இறங்கினாரு, என்ன ஆனாருங்க? நல்ல மனிதர் தான். ஆனால் அரசியல் தெரிஞ்சு உள்ள வந்திருக்கணும் விஜய் அண்ணா.